எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Chweet Sathish. நம்ம மதுரைக்குள்ள இப்போதைக்கு நாங்கள் மதுரையில் தான் vlog பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மதுரைக்குள்ள குவாலிட்டியான ஃபுட்ஸ், சின்ன சின்ன கடைகளோ இல்லை பெரிய கடைகளோ குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எல்லா ஹோட்டலையும் பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க, பெருசாக வச்சிருப்பாங்க. இது நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் உட்காந்துட்டு இந்த எல்லாரையும் நம்ம சொந்த பந்தம்லாம் உட்கார வச்சு எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சொல்ல போனால் ஒரு வானத்தை போல படம் மாதிரியே இருந்தது. ஸோ அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாமே காய் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வீட்டிலேருந்து நான் எல்லாம் செய்வேன், வெளியிலேருந்து அவர் எல்லாம் பார்த்துக்குவார். எங்கள் அம்மா எப்பயுமே லாபத்துக்காண்டி பண்ணல. ஸோ வந்து அவங்க எப்படின்னா ஒரு மக்கள் நம்மளை தேடி வராங்க. சாப்பாடுன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே எல்லாருமே. அப்படின்றப்போ அதை நம்மளால் கொடுக்க முடியுதுன்றப்போ நம்ம கரெக்டான நியாயமான விலையில் தான் கொடுக்கணும் அப்படின்றது அம்மா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்பயுமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Chweet Sathish. நம்ம மதுரை வாசி சேனலில் எல்லா எபிசோட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு எபிசோடும் சரி, ஒவ்வொரு ஃபுட் பிளாகும் போகும்போதும் சரி, நமக்கு தெரியாத ஹோட்டல்ஸ் எதுவுமே நம்ம போக மாட்டோம். ஃபஸ்ட்டே போயிட்டு அங்கே வந்து அந்த ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் சத்தியமான விளாகே பண்ணுறது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா கேட்ரிங். ஸோ இதோட எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே மனிதனோட இன்றியமையாத தேவைகளில் ஒன்று. அதுக்கேற்ற மாதிரி உணவை நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாங்குகிறோம், எங்கே வாங்குகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ அந்த சௌராஷ்டிராலுங்க சமைச்சாலே ஒரு வேற லெவல் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேற லெவல் டேஸ்ட்டான தீபா கேட்டரிங்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க எல்லா கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் ஒரு நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய அளவில் தான் அந்த தீபா கேட்டரிங் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, வெஜ்லேருந்து நான்வெஜ்லேருந்து அப்பளத்தோடு வந்து ஊறுகாயோடு வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. அது எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த தீபா கேட்டரிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற எஸ்டிடி ஃபுல்லாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு மெனு, அதாவது சாம்பார், ரசம், குழம்பு எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் கூட்டு, பொரியல் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்க டெய்லி வந்து இந்த ஸ்லேட்டில் எழுதி போட்டுறாங்க என்னென்ன மெனு இருக்குது அப்படின்றத. உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மெனு வந்து கத்திரிக்காய் குழம்பு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு கூட்டு, தண்டுக்கீரை கூட்டு, முட்டைகோஸ் பொரியல், காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, ஸோ எல்லாமே இருக்குன்னு இருக்காங்க. உள்ளே போக போகிறோம். மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு. என்னென்ன மெனு இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபா கேட்ரிங்கில் வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி என்னென்ன மெனுனா, இது வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, சாம்பார் இருந்துச்சு, இங்கே ஒரு குழம்பு, ரசம், முட்டைகோஸ் பொரியல், அங்கிட்டு வந்து தண்டுக்கீரை கூட்டு ஒன்று, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா அப்பளம்லாம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே வந்து உட்காரும்போது எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, எல்லா ஹோட்டலையும் பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க, பெருசாக வச்சுருப்பாங்க. இது நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் உட்காந்துட்டு இந்த எல்லாரையும் நம்ம சொந்த பந்தம்லாம் உட்கார வச்சு எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சொல்ல போனால் ஒரு வானத்தை போல படம் மாதிரியே இருந்தது. இங்கே கஸ்டமர்ஸுமே எல்லாம் ஆர்வமாக வந்து வாங்குறத பார்த்தாலே அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். இப்போ வந்து நம்ம மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஸோ இந்த தீபா கேட்டரிங்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத போக போக பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 10 வருஷமாக ஓடிட்டு 7A PalMal கிராஸ் ஸ்ட்ரீட், குறுக்கு தெரு, திருமலை நாயக்கர் மகள் பேக் சைட். ஓகே, Panthadi 5க்கும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 5 ரூபா தான் குழம்பு, ரசம், காய் எல்லாமே 5 ரூபாய்க்கு தான் விற்றேன். அப்புறம் 10 ரூபா, அப்புறம் 15 ரூபா, இப்போ 20 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கோம். எல்லாமே வெரைட்டிஸ் வந்து மீல்ஸு எல்லாமே காயோடு வந்துடும். குழம்பு, ரசம், சாம்பார், வத்தக்குழம்பு, மோர் குழம்பு, 2 காய், ஒரு கீரை, 2 காய், ஒரு ரோஸ்ட்டு, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்போம். இதாக ஒரு 3 வருஷம் டெய்லி மத்தியானம் வந்து வாங்கிட்டு போவோம். கஜிலி அம்பட் வடகரி
வடகரி வடகரி இந்த காலிஃப்ளவர் 65 உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் இருக்குது. ஒரே காய் வராது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழம்பு ஒவ்வொரு காய் மாறிக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு 7 நாள் 7 காய் வருது. 20 rupees தான் ஒரு பாக்கெட்டு. 20 ரூபா தான். அது கம்மியாக கேட்டால் ஒரு ஆள்னா 15 ரூபாய்க்கு கொடுக்கும். வெஜிடேரியன் நான்வெஜ்ஜும் இருக்குது. நான்வெஜ் புதன்கிழமையும் சண்டேயும் 2 நாள். அன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை. அதே மாதிரி சண்டேயும் அதே மாதிரி தான் போட்டுருவோம். ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. அவங்க டேஸ்ட்டு, அப்புறம் பொறுமை, அப்புறம் குவாலிட்டி, அப்புறம் குவான்டிட்டி. வயிற்றுக்கு ஒன்றும் ஆறுதில்லை. மசாலா ஐட்டம்ஸ்லாம் வெளியே வாங்கி பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாமே நாங்கள் வீட்டில் அரைச்சி வீட்டிலே செய்கிறது தான். வேலைக்காரவங்களும் வீட்டிலேயே எல்லாமே கையாலேயே கட் பண்ணி எல்லாமே நாங்களே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் செய்கிறோம். என் ஹஸ்பண்டு நானும் தான் சேர்ந்து பண்ணுறோம். அதை தான் கேட்கலான்னு. உங்களோட பேக் போன் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான். ஸோ அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாமே காய் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வீட்டிலேருந்து நான் எல்லாம் செய்வேன். வெளியிலேருந்து அவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஆர்டரும் பண்ணி கொடுக்குறோம். வெளியே எல்லாமே வெரைட்டி ரைஸு, நான்வெஜ்ஜு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் வருவேன். வந்து சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அது மற்றபடி ரசம், குழம்பு, ஊறுகாய், அப்பளம் கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இதை விட்டால் வேறு எங்கேயுமே நான் வாங்குற மாதிரி இல்லை, வாங்கவும் முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் ரொம்ப மரியாதையும் நடத்துவாங்க. வீட்டில் நம்ம ஒருத்தராக இருப்போம், அப்போங்கும்போது இந்த ரசம், குழம்பு இதெல்லாம் இங்கே வாங்கிட்டு போகிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட எதை கோளாறு சொல்லுதுன்னே தெரியாது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலி தான். ஸோ அவங்க வந்து லவ் மேரேஜுன்றனால வெளியே வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழும்போது ஒரு சோஷியல் லைஃப் அவங்களுக்கு கிடைக்கல, நார்மல் சோஷியல் லைஃப் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப பிரச்சனை இருந்தனால அம்மா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொடனை போட்டு கொண்டு போய் மார்க்கெட்டில், இங்கே திருப்பாசல் மார்க்கெட்டில் விற்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஃபுல்லாக கொண்டு போய் அவங்களே விற்றுட்டு திருப்பி வந்து எங்களை பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும். மக்கள் தேடி வர ஆரம்பித்தாங்க. மார்க்கெட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் வீட்டுக்கே தேடி வர ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி மக்களோட ஆதரவுனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் அம்மா எப்போயுமே லாபத்துக்காண்டி பண்ணல. ஸோ வந்து அவங்க எப்படின்னா ஒரு மக்கள் நம்மளை தேடி வராங்க. சாப்பாடுன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே எல்லாருமே. அப்படின்றப்போ அது நம்மளால் கொடுக்க முடியுதுன்றப்போ நம்ம கரெக்டான நியாயமான விலையில் தான் கொடுக்கணும் அப்படின்றது அம்மா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்பயுமே. தீபா கேட்டரிங்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாரோட நம்பரும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். டெய்லி காலையில் ஒரு 9:30 to 10:30 என்னென்ன மெனு, அன்றைக்கி என்ன பொரியல், என்ன கூட்டு, என்ன குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார், அந்த வெரைட்டியை வந்து அதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். சிலர் வந்து வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் சொல்லிடுவாங்க, சிலர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் முன்னக்கூடியே எடுத்து வச்சுருவோம். வீட்டு சாப்பாடு சாப்பிட்றன்னு நினைக்கிறாங்க, கவர் இல்லாமல் தூக்குவாளி கொண்டு வந்துட்டா, அந்த காலத்தில் எல்லோரும் தூக்குவாளி தூக்குனது தான், கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு நல்லது. அதை நாங்கள் எப்போயுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சில நேரம் ஸ்லேட்லேயும் எழுதி போடுவோம், தயவு செஞ்சு கவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருப்போம். இன்னொன்று வந்து இந்த வடகரி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய மெத்தட் அது. ஆமாம், அந்த வடகரியோட பற்றி சொல்லிடுங்க. அது எப்படி? அது அவங்க அதில் சௌராஷ்டிரா வந்து கஜலி அம்பட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது மாவு அரைச்சிட்டு பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு மாவு அரைச்சிட்டு வந்து இட்லி ஊற்றி அதை நறுக்கி அதுக்கப்புறம் அதை பொரித்து வறுத்து வச்சிடணும் நாளே. அதுக்கப்புறம் தான் மறுநாளே அந்த டிஷ்ஷே செய்ய முடியும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. கூட்டு, அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாம் போட்டு எல்லாமே வீட்டிலேயே அரைச்சி நாங்களே தான் செய்கிறோம். தீபா கேட்டரிங்கோட நம்பர் 9944090982. இது ஒரு நம்பர். என்னோடய நம்பர் 7200045351. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா கேட்ரிங்க்கு வந்தோம். ஸோ அது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிற இடம் அவ்வளோ அப்படியே சூப்பராக வந்து எல்லா ஒர்க்கரையும் வச்சு சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க, ஹைஜீனிக்காக. இதை பார்க்கும்போதே தெரியும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு சௌராஷ்டிரா ஃபுட்டு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே குவாலிட்டி அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃபுட்டுமே காலி ஆயிடுச்சு. ஒரு 12:30 மணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1:30 மணிக்குள்ளே அண்டாவே காலி பண்ணிட்டாங்க. மதுரை மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு சௌராஷ்டிரா ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் விசிட் நம்ம தீபா கேட்ரிங் வாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வரும்போது பார்சல் ஏதாவது வாங்கன்னா கண்டிப்பாக பாத்திரம் கொண்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்களோட ஸ்வீட் சதீஷ் மற்றும் பால் டப்பா. பை.